கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு பரபரப்பாக சாத்தான்குளம் வழக்கில் 9 பேருக்கும் தண்டனை அறிவிக்கப்பட்டு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த பேக்ரவுண்ட் உங்களை எத்தனை பேருக்கு முழுமையாக தெரியும் அப்படின்னு தெரியல. அதனால நான் விரிவாக இதை பற்றி பேசுகிறேன். நியூஸ் 18ல் ஒரு விரிவான ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. அதிலிருந்து சில புள்ளிகளை மட்டும் தொட்டு நான் இதில் பேசுகிறேன். இந்த சாத்தான்குளத்தில் தந்தை மகன் இருவரையும் கொன்ற வழக்கில் 9 காவல்துறையினருக்கு, போலீஸுக்கு தூக்கு தண்டனை அறிவித்து, அதான் ரொம்ப முக்கியமானது, அத்தனை பேருக்கும் தூக்கு தண்டனை அறிவித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட காவலாளிகளில் யார் அதிகம் அடித்தார்கள் என்று வேறுபாடு காட்ட இயலாது என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, கோவிட் காலகட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்பட்டிருந்தது. லாக்டவுன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ கடைகள் எல்லாம் திறந்து வைப்பதற்கு கட்டுப்பாடுகள் இருந்தன. இந்த கான்டாக்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ அந்த ஆரம்ப கட்டத்தில் எப்படி கோவிட் வைரஸ் பரவுது அப்படின்னே தெரியாத ஒரு காலகட்டம். அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பல இடங்களில் காவல்துறையினர் நடந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் கடைகள் எப்பொழுது திறந்திருக்கணும், எந்த மாதிரி கடைகள் திறந்திருக்கணும், எதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதற்கு அனுமதி கிடையாது போன்ற பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அப்படிங்கிற ஊரில் மொபைல் செல்பேசிகளை விற்கக்கூடிய ஒரு கடை. அந்த கடையை தந்தை மகன் 2 பேர் நடத்திட்டு இருந்தாங்க. தந்தை பெயர் ஜெயராஜ், அவருடைய மகன் பெயர் பெனிக்ஸ். இப்போ இந்த கடைக்கு வர்ற போலீஸ்காரர்கள் கடையை மூடுன்னு சொல்கிறதுல ஒரு சில பேச்சுவார்த்தை தடிச்சிருக்கு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தந்தை ஜெயராஜை அழைச்சிக்கிட்டு அவங்க வண்டியில் அழைச்சிட்டு போகிறாங்க. போனால் பின்னாடியே அவருடைய மகன் பெனிக்ஸ் பைக் எடுத்துக்கிட்டு போகிறாரு. அப்பாவை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, அங்கே நம்ம போவோம் அப்படின்ட்டு இவர் போகிறார். போன இடத்துல இந்த காவலர்கள் மிக கொடூரமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே தீர்ப்பில் வந்திருக்கு. கொரோனா விதிமுறைகளை 2020ஆம் ஆண்டு சரியாக கடைபிடிக்கவில்லைன்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு இவரை அழைத்து சென்று கொஞ்சம் மிரட்டி இருக்கலாம், திட்டி இருக்கலாம். அதற்கே அவர்களுக்கு அதிகாரம் உண்டா அப்படிங்கிறது தெரியல. இல்லை ஃபைன் போட்டிருக்கலாம், சலான் ஏதாவது கொடுத்துருக்கலாம். அரசின் விதிமுறைகளை கடைபிடிக்காத காரணத்தினால் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இது எதையும் செய்யாமல் நேரடியாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு அவர்கள் ரொம்ப கடுமையாக தாக்கியிருக்காங்க. அது உள்ளுக்குள்ளே இன்டர்னலி இதை மற்ற கைதிகள் கேட்டதிலிருந்து பல்வேறு தகவல்கள் நமக்கு இந்த வழக்கு விசாரணை சிபிஐ செய்தது, அவர்கள் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட், அதற்கு பிறகு கோர்ட்டில் நடந்த வாதங்கள், இது எல்லாத்துலேயுமே இதெல்லாம் வந்திருக்கு. அதனால் அதை வைத்துக்கொண்டு நம்ம திரும்ப பிறகு பேசுவோம். இப்போ இந்த மாதிரி ஜஸ்ட் வெறி கொண்டு காவலர்கள் அடித்து அவர்களுக்கு மிக மோசமான காயம் ஏற்பட்டு அதன் விளைவாக அவர்கள் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அங்கே சிகிச்சை பலனின்றி அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சது. இதுதான் நம்ம லாக்அப் மரணம்ங்கிறோம். அவங்க பேரில் ஒரு சார்ஜ் ஷீட் கூட போடலை. அவங்களுக்கு ஒரு முதல் தகவல் அறிக்கை, அவர் மேலே ஒரு புகார் பதியல, முதல் தகவல் அறிக்கை போடலை, எதுவுமே போடாமல் ஜஸ்ட்டு பிக்ட் ஃப்ரம் த ரோடு உங்களை கூட்டு வெறியோடு அடித்து கொண்டிருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர்கள் ரகு, கணேஷ், பாலகிருஷ்ணன் போன்ற பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டு அப்பையிலிருந்து அவங்க சிறையில் இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு முழு விசாரணை முடிந்து அந்த சார்ஜ் ஷீட் நம்ம சொன்ன மாதிரி சிபிஐக்கு அது ஒப்படைக்கப்பட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அது சிபிஐக்கு போயிடுச்சு கேஸ். சிபிஐ விசாரணையை முடித்து அப்போ தகவல் அறிக்கை, சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டு கோர்ட்டுக்கு போய் கேஸ் நடந்து மார்ச் 23ஆம் தேதி இவர்கள் அனைவருமே குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டது. இவர்களுக்கு 30ஆம் தேதி, மார்ச் 30ஆம் தேதி இவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு அப்போவே சொல்லிட்டாங்க. 9 பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு அந்த முதல் தீர்ப்பளிக்கப்பட்ட நாளைக்கு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லலைன்னா எவ்வளவு தண்டனை அப்படிங்கிறது சொல்லலை. இப்போ இந்த தண்டனை குறித்து சிபிஐ, மாநில அரசு, அதாவது மத்திய அரசு, மாநில அரசு 2 பேரும் தங்களுடைய நிலைப்பாட்டை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இது முழுக்க முழுக்க மாநில அரசோட கேஸ். ஆனால் இது சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டிய தேவை வந்ததுனால அதில் மத்திய அரசு உள்ள வருது. ஏன்னா இதை மத்திய அரசுகிட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது லோக்கல் லா அண்ட் ஆர்டர் சப்ஜெக்ட்.
இதனால் வந்து இந்த 30ஆம் தேதி அன்னைக்கு தீர்ப்பு கொடுக்க முடியல. விசாரணைக்கு வந்த பொழுது 2 பேரும், மத்திய அரசு மாநில அரசு 2 பேருமே அறிக்கை தாக்கல் செய்யலை. அவர்கள் மேலும் அவகாசம் கேட்டார்கள். இதனால் நீதிபதி கொஞ்சம் கோபமே அடைந்தார். ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தார். 2ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசு மாநில அரசிடமிருந்து அதுக்கு பிறகு ஒரு எழுத்து மூலமாக பதில் வந்தது. அவர்கள் வந்து கொஞ்சம் கூட இரக்கம் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குற்றவாளி அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் என்ன ப்ரொசீஜரோ என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து இந்த வழக்கில் இவர்களுக்கு என்ன தண்டனை தரலாம் அப்படிங்கிறது வந்து மாநில அரசு சொல்லிருச்சு. அப்பயும் மத்திய அரசு அந்த சமயத்தில் அவங்க சொல்லலை. அதற்கு பிறகு அவர்களிடமிருந்து வந்துருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன்னா. அப்புறம் அந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீதிபதி கேட்டிருக்காரு, என்ன உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் குற்றவாளின்னு நான் முடிவு பண்ணிட்டேன், இப்போ உங்களுக்கு என்ன தண்டனை தரலாம் அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் நான் அவங்கள கொலை செய்யணுங்கிறதுனால அடிக்கலை, அடித்தோம், அட்லீஸ்ட் கடைசியாவது அந்த ஒப்புக்கொண்டார்கள், ஆனால் அது வந்து தெரியாமல் அது வந்து இறப்பில் நிகழ்ந்து விட்டது, அதனால் எங்களுடைய குடும்பத்தை மனத்தில் வைத்து எங்களுக்கு எவ்வளவு குறைந்த தண்டனை கொடுக்க முடியுமோ அது மாதிரி பார்த்து கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு இவர்களெல்லாம் கோரிக்கை வைத்தனர். அதற்கு பிறகு அந்த தகவல் எல்லாத்தையும் நீதிபதி சேகரித்து, நீ என்ன ஒர்க் பண்ண, நீ என்ன கடைசியாக ஊதியம் பெற்ற, உங்கள் குடும்பத்தில் டிபெண்டன்ஸ் யார், அது எல்லா தகவலையும் அவர்கள் பெற்றார்கள், யார் நீதிபதி பெற்றார். அதற்கு பிறகு ஒவ்வொரு குற்றவாளிக்கும் ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். அவங்க வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம ஊரில் இந்த மரண தண்டனை அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஃப்ரேஸ் ஒன்று, ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேசஸ், அரிதினும் அரிதான வழக்கு அப்படின்னா தான் இதற்கு வந்து மரண தண்டனை அப்படிங்கிறத கொடுப்பதாக இந்திய சட்ட விதிகள் சொல்கின்றன. அதனால் அவசரப்பட்டு நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் மரண தண்டனை கொடுத்துடாதீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வழக்கறிஞர்கள் அத்தனை பேருமே செஞ்சது வந்து அவர்களுக்கு திருந்தி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். இப்போ நீங்கள் வந்து அவன் திருந்தவே மாட்டான், இந்த உலகிலேயே வாழ்வதற்கு தகுதி அற்றவன் அப்படின்னு வரும்பொழுது தான் தூக்கு தண்டனை அல்லது இரட்டை ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. எனவே தண்டனையை குறைத்து வழங்குங்கள். இந்த இடத்துல இவர்கள் வந்து திருந்தி வாழ்வதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு எல்லாருமே அதை தான் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த கொல்லப்பட்ட ஜெயராஜின் மனைவி செல்வராணி அவங்க வந்து என்னுடைய கணவரையும் கொண்டிருக்காங்க, என்னுடைய மகனையும் கொண்டிருக்காங்க, இது வந்து இவர்கள் மேலே ஒரு வழக்கு கூட இருந்தது கிடையாது, இந்த மாதிரியான ஒருத்தரை வந்து இவ்வளவு கொடூரமாக இவங்க ட்ரீட் பண்ணது வந்து இதுவுமே இது போன்று நடக்கக்கூடாது. அப்போ நீங்கள் இப்போ கொடுக்குற தண்டனை தான் இனிமேல் காவல்துறையினர் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதிலிருந்து மக்களை காப்பாற்றும். இது அவங்களுடைய பாயிண்ட் வந்து ரொம்ப நியாயமான ஒரு பாயிண்ட் கூட. ஸோ உச்சபட்ச தண்டனை வழங்கினால்தான் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் ஒருவரை அடிப்பதற்கு யோசிப்பார்கள். இந்த ஆர்குமெண்ட் வந்து நான் ஓரளவுக்கு அதை என்டார்ஸ் பண்ணித்தான் ஆகணும். இன்றைக்கு அவருடைய முறையீடு, அதற்கு பிறகு வந்து சென்ற வாரம் இதெல்லாம் நடந்ததற்கு பிறகு இன்றைக்கு அவர் வந்து நீதிபதி தீர்ப்பை படித்துள்ளார். அதில் அவர் என்னென்னா ரொம்ப தெளிவாக அவர் வந்து சில பாயிண்ட் சொல்கிறார். முதல்ல வந்து இந்த 2 பேர் மீதும் பொய் வழக்கு பதிந்துள்ளனர். அப்போ இது வந்து ஏற்கனவே ஒரு திட்டத்தோடு தான் இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. குற்றவாளிகள் அனைவரும் நன்கு படித்தவர்கள். யார்? இந்த போலீஸ்காரர்கள் அனைவரும், இந்த 9 பேருமே படித்தவங்க, அரசு பணியில் இருக்கிறவங்க, அதுவும் காவல் பணியில் இருக்கிறவங்க. இவங்க ரவுடி கிடையாது. இவங்க வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த காசுக்கு கொலை செய்யக்கூடிய கூலிப்படை கொலையாளிகள் அல்ல. இப்போ இது வந்து நியாயம் இல்லை. அதோட அந்த கொடூரத்தனம். இப்போ நீங்கள் வந்து ஒரு அடிக்கிறீங்க, அவர் வந்து எதிர்பாராமல் கீழே விழுந்து தலை எங்கேயாவது அடித்து இறந்துடுறார், அதுவும் தப்பு தான். ஆனால் அங்கேயாவது முன் விரோதம் இல்லை, பிளானிங் இல்லை, இன்வாலண்ட்ரி மேன்ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நான் உன்னை பிடிச்சி தள்ளி விட்டேன், அது உண்மைதான், ஆனால் உன் தலை செவுத்துல மோதி உனக்கு அப்படியே அந்த நொடியிலேயே மரணம் ஏற்படும்னு எனக்கு தெரியாது. இது பல இடங்களில் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் ஆக்சிடெண்ட் நடக்கும். நீங்கள் தெருவில் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பீங்க, கவனமாக தான் ஓட்டிகிட்டு இருப்பீங்க, மது அருந்திருக்க மாட்டீர்கள், உங்கள் கண் பார்வை நன்றாக இருக்கும், உங்களுடைய லைசன்ஸ் கரெக்டாக இருக்கும், இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். திடீர்னு ஒருத்தன் குறுக்க வந்துடும். இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ் நம்ம ஊரில் நடக்குது. நீங்கள் உங்களால் வந்து ரியாக்ஷனே இல்லை. அதே மாதிரி தள்ளுமுள்ளு நடக்கும். 2 பேர் சண்டை போடுவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து மேலே விடுற ஒரு ஆளை பிடிச்சி தள்ளி விடுறாருன்னு வச்சுங்க, அவர் போய் எக்குத்தப்பாக ஏதாவது ஒரு ஷார்ப்பான எட்ஜில் அவர் தலை அடிப்படும். இப்போ அந்த மாதிரியானவற்றையெல்லாம் வந்து திட்டமிட்ட படுகொலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்குள்ள ப்ரீமெடிடேட்டட்
மர்டர் அப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த இடத்துல பவர் முழுதும் இந்த போலீஸ்காரர்கள்ட்ட இருக்குது. அவன் தப்பே பண்ணிட்டானே வச்சுப்போமே, தப்பே பண்ண ஒரு ஆளையை எப்படி டீல் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாவற்றையும் தாண்டி நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமானதாக இருக்குங்கிறதுனால இவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கினால் அது என்ன பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க பாருங்கள். தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையையும் நிர்வாணப்படுத்தி மனம் போன போக்கில் தாக்கி உள்ளனர். அப்புறம் இதில் இந்த செய்திய கட்டுரையில் இல்லாத ஒன்று, அவங்க என்னென்னா இவங்களெல்லாம் அடித்து லாக்கப்பில் தள்ளினதுக்கு பிறகு இந்த போலீஸ்காரங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பாரியா இவ்வளோ அடி அடித்தாலும் தாங்குறாங்க, திருப்பி போட்டு இன்னொரு ரவுண்டு கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு அவங்களாம் தங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அது வந்து ஒரு குரூர மனப்பான்மையை காமிக்குது. எவ்வளவு அடித்தாலும் தாங்குவான், அடின்னு போட்டு அடிப்போம். நாளைக்கு நீ அந்த ஊரில் நீ வசிக்கிற, நாளைக்கு இவர்களை வந்து ஃபார் அ மினிட் அவங்க கொலையே பண்ணப்படலைன்னே வச்சுக்கொள்வோம். அவர்களை இவ்வளவு தூரம் அடித்து அவர்களை மீண்டும் அவர்கள் வீட்டுக்கு அனுப்புவது அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு கொடூரமானது. அவங்க போய் எத்தனை நாளைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அவர்களுடைய சைக்காலஜி, அவருடைய சைக்கி அது எப்படி பாதிக்கப்படும், அவர்களுடைய மனநலம் எப்படி பாதிக்கப்படும். ஏதோ ஒரு அது தவறே இல்லாதது, முதல்ல அது தவறாங்கிறதே வந்து கொஸ்டினபிள். பல கடைகள் திறந்திருக்கும், இவங்களும் திறந்திருக்கும், ஏதோ பேச்சுவார்த்தை அடிச்சிருக்கலாம். நான் வந்து வித்தவுட் கோயிங் இன் டு த டீட்டெயில்ஸ் இதை சொல்கிறேன்னா, போய் இடத்த காலி பண்ணி இப்போயே க்ளோஸ் பண்ணுன்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இழுத்து கொண்டு போய் அடித்து நிர்வாணப்படுத்தி இவரை அடித்து அவனை பார்க்க வச்சு, அவரை அடித்து இவரை பார்க்க வச்சு, அப்பா மகனை இந்த மாதிரி பண்ணி கொன்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கினால் போலீஸாருக்கு அச்சத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் இதில் ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்குது. போலீஸாருக்கு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும்னு நம்ம ஒரு தீர்ப்பு தரணுமா அப்படின்னு. இதெல்லாம் வந்து நாளைக்கு உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் இதெல்லாம் விவாதிக்கப்பட போகிற ஒரு வழக்காகத்தான் நான் பார்க்குறேன். இது அப்படியே இன்றையோடு நின்று போகாது. இது முதல் கட்டம்தான். இதற்கு பிறகு நிச்சயமாக மேல்முறையீடுக்கு இவர்கள் போவார்கள். ஏன்னா இவர்களுடைய நோக்கம் வந்து குற்றவாளிகள், இந்த 9 காவல்துறையினருடைய நோக்கம் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனையை குறைப்பது. அதனால் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் வாதாடுவாங்க. அதனால் இது வந்து உடனே வந்து பொதுமக்கள் இதை ரிஜாய்ஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அதனால் இறுதியாக அவர் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த 9 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் நீதிபதி அவர்கள் இந்த அத்தனை பேருக்கும் அபராதம் விதித்திருக்கிறார். அந்த அபராதம் விதிக்கும் பொழுது ஒவ்வொரு தலைக்கும் எவ்வளவு அபராதம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்ண மாதிரி தெரியுது. இதில் ஒன்று வந்து அவங்க எந்த பதவியில் இருக்காங்க அப்படிங்கிறதுல இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டர் ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன். ஸோ அதை பொறுத்து அவர்களுடைய சம்பளத்தை எல்லாம் மனதில் வைத்திருக்கிறாரோ என்னவோ. சிலருக்கு 80 லட்சத்துக்கு மேலே 84.1 லட்சம், 84.1 லட்சம், சிலருக்கு வந்து 52 லட்சம், 50 லட்சம், 35 லட்சம், 40 லட்சம் இப்படியெல்லாம் வந்து அபராதம் விதித்திருக்காரு. அதோடைய முழு தகவல் நமக்கு இப்பொழுதைக்கு கையில் இல்லை. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அபராதத்தை வசூலித்து பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்துக்கு 1.4 கோடி ரூபாய் தர வேண்டும், அதை நஷ்ட ஈடாக தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நான் வந்து வரவேற்கிறேன். இந்த தடவை வந்து முதல் முறையாக நான் இந்த 5,000 ரூபா, 7,000 ரூபா, 13,000 ரூபா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி 1.4 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்ட ஈடு தர வேண்டும், அபராதமாக தர வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறேன். இன்னொன்று, தலா 84 லட்சம், 40 லட்சம், 35 லட்சம்னு அவர்கள் பணம் கட்ட வேண்டும். அப்படி பணம் கட்டவில்லை என்றால் அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவற்றை விற்று இந்த பணத்தை பெற வேண்டும், அரசு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் இதுவே போதாதுமே, நீங்கள் மரண தண்டனை தரீங்களா அல்லது நீங்கள் ஆயுள் தண்டனை தரீங்களாங்கிறது தனி விஷயம். ஆனால் இப்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய அபராதமே குறைவானது. கிட்டத்தட்ட இவங்களை பேங்க்ரப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான அபராதத்தை இவர்கள் மீது விதிக்க வேண்டும். அது இதற்கு மேல் நீங்கள் மரண தண்டனை கொடுக்காம போங்க, அது வேற ட்ராக். அது பட் நஷ்ட ஈடு என்பது இது போதாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது வந்து அரிதினும் அரிதான வழக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எதிர்த்தரப்புலேருந்து நான் வந்து ஒரு வழக்கறிஞர் கிடையாது. என்ன வாதம் அவர்கள்ட்டேருந்து வரும் அப்படின்னா, இங்கே ப்ரீமெடிட்டேட்டட் மர்டர், நம்ம வந்து இவர்கள் 9 பேரும் சதி திட்டம் தீட்டினார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வரும். இந்த மாதிரி ஜெயராஜையும் ஃபெனிக்ஸையும் கொலை செய்ய வேண்டும் என்று முன்விரோதம் இருந்ததா? ப்ராபப்ளி நாட். முன்விரோதம் எதுவும் இருப்பது போல நமக்கு தெரியலை. இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினார்களா? அதை ப்ரூவ் பண்ண முடியுமா? தெரியல. கொடூரமாக நடந்து கொண்டார்களா? எஸ், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை.
ஸோ இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இவர்களுக்கு தண்டனை உறுதி. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாலும் தண்டனை உறுதி. ஆனால் மரண தண்டனை நிற்குமா என்று இன்றைக்கு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. பட் இன்றைக்கு இந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடூரமான முறையில் இவர்கள் இருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையின் லாக்கப்பில் வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அடித்து துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஒருவேளை அடிக்கப்படலை, தொடர்ந்து அடிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறது எல்லாம் சேர்த்து இவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கும். பட் எனக்கு சின்னதான ஒரு இது அரிதினும் அரிதான வழக்கா, முன்விரோதம் இருந்ததா, கொலைக்கான சதித்திட்டம் தீட்டப்பட்டதா போன்ற பல்வேறு விஷயங்கள் பார்க்கணும். இங்கே நீதிபதி திரு முத்துக்குமரன் அவர்கள் எப்படி இதற்கு தண்டனை கொடுத்தாரு, அது எப்படி பின்னாடி மாறும் அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. நானும் உங்களைப் போல இது போன்ற வழக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் மட்டும்தான். இதில் உண்மையிலேயே இதில் ஆழமான அறிவு உடைய கிரிமினல் லாயர்ஸ் இதை தொடர்ந்து இது போன்ற வழக்குகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய, அதை ப்ராசிக்யூஷனாகவும் டிஃபென்ஸாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் இதை பற்றி பேசணும். பட் எனக்கு இப்போ இருக்கிற லேசான ஒரு இவர்களுக்கு தண்டனை இருக்கும், தண்டனை நிச்சயம் மேல்முறையீடுகள் போகும்பொழுது. ஆனால் மரண தண்டனை தொடருமா அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி தொக்கி இருப்பதோடு அதை வைத்து விட்டு இதை இப்பொழுதைக்கு முடித்துக் கொள்கிறேன். உடனடியாக இதை உங்களோடு பகிர வேண்டும் அப்படிங்கிறதுனால பகிர்ந்தேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.